வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பெரியபாளையம் ஆதரவு இல்லம் சார்பில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது. இதை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெற்றது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் ஆரணி பெரியபாளையம் நெடுஞ்சாலையில் பெரியபாளையத்தில் இயங்கி வரும் ஆதரவு இல்லம் எனும் மனநல மறுவாழ்வு மையத்தின் சார்பில் பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பெரியபாளையம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பெரியபாளையம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருந்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திய வண்ணம், போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகளை விளக்கி கூறிய வண்ணம் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கியவாறு மேம்பாலம் வழியாக பெரியபாளையம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று வந்தனர். இப்பேரணியை மாவட்ட மனநல மருத்துவர் சகுந்தலா தேவி, மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் சீனிவாசன், எல்லாபுரம் ஒன்றிய மருத்துவ அதிகாரி டாக்டர் சங்கீதா, பெரியபாளையம் அரசினர் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள்மணி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஏழுமலை, காவல் நிலைய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, ஓவியப் போட்டி, நாடகம் உள்ளிட்டவை நடைபெற்றது. ஓய்வு பெற்ற மின் வாரிய ஊழியர் ராமச்சந்திரன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆதரவு இல்லத்தின் நிறுவனரும் நிர்வாக அறங்காவலருமான கோட்டீஸ்வர ராவ், இணை நிறுவனர் ஜீவாராவ் ஆகியோர் தலைமையில் சமூக பணியாளர்கள், செவிலியர்கள், மனநல உளவியலாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.